வேலூர் புரட்சி. இதுக்கு பின்புலமாக என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். 1792 இது வந்து 3ஆம் மைசூர் போர் ஆங்கிலேயர் கூட நடந்தது. இது திப்பு சுல்தானோட ஏற்பட்ட அந்த போரின் முடிவில் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள்னா, சேலம், திண்டுக்கல் இந்த 2 வருவாய் மாவட்டங்களையும் ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்தது 4ஆம் மைசூர் போர் முடிவு 1799 திப்பு சுல்தான் இறந்துடுறாரு. அப்போ வந்து கோயம்புத்தூரை ஆங்கிலேயர்கள் வந்து இணைச்சிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த துணைப்படை திட்டம் 1898 வெள்ளஸ்லி பிரபு கொண்டு வராரு. அதன்படி எடுத்துக்கிட்டால் தஞ்சாவூரினுடைய அரசர் இருக்கான் பார்த்தீங்களா, ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டும் நிலையில் தள்ளப்படுறாரு. இப்படிலாம் போயிடுது. இப்போ கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு 1899 கட்டபொம்மனை க்ளோஸ் பண்ணாங்க. மருது சகோதரருடைய எதிர்ப்பு 1801 மருது சகோதரர்களை க்ளோஸ் பண்ணாங்க. இப்படி ஒன்றா பிடிச்சிக்கிட்டு வராங்க. அடுத்து 1801 எடுத்துக்கிட்டா ஆற்காடு நவாப் இருக்கான் பார்த்தியா, ரொம்ப விசுவாசமாக தான் இருந்தான் ஆங்கிலேயர்களுக்கு ஆற்காடு நவாப்பு. ஆனால் ஆற்காடு நவாப்பியை நீ விசுவாசமாட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில அரசு குற்றம் சுமத்தி அவங்ககிட்ட ஒரு ஒப்பந்தத்தையும் போட்டுக்குது. அதன் மூலிமா என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க.